சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பருக்குரிய அண்ணன் மக்கள் கண்டப்பன் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொறுப்பு குழு உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பி நாச்சிமுத்து அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் நந்தகுமார் அவர்களே, அண்ணன் மெட்டல் மணி அவர்களே, அண்ணன் ஈராக்கா குமரேசன் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் குப்புசாமி அவர்களே, சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே, கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் சகோதரர் மகுடபதி அவர்களே, மூமாசம் முருகன் அவர்களே, சகோதரி தீபா அவர்களே, ராஜராஜேஸ்வரி அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் பாமா சண்முகசுந்தரம் அவர்களே, நண்பர் கோவை லோக் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் எஸ் எம் சாமி அவர்களே, நண்பர் வே கோவிந்தராஜ் அவர்களே, அண்ணன் மார்க்கன் மனோகரன் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் காஞ்சிபுரம் அண்ணன் சேதுராம் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் கோவையம் வீரகோபால் அவர்களே, அன்பிற்குரிய நண்பர் கோவை வீரகோபால் அவர்களே, சட்டத்துறை இணைச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் கே எம் பட்டபாணி அவர்களே, தீர்மான குழு உறுப்பினர் டாக்டர் மூரா செல்வராஜ் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் பி ஆர் அருள்மொழி அவர்களே, மற்றும் இந்த வட்டத்தினுடைய செயலாளர் தம்பி கண்டபாணி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் நிறைய நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் அனைவருக்கும் குறுகிய காலத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் அன்பிற்குரிய அண்ணன் கரூர் முரளி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். நான் பேச முடிந்ததற்கு பிறகு ஒரு சில மணித்துளிகள் அவரும் உரையாற்றி இந்த கூட்டம் நிறைவடையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அண்ணன் கோவை சம்பத் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னர் பேசிய அன்பிற்குரிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அதே போலவே இந்த மாநகராட்சியுடைய நிர்வாகத்தை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். மீண்டும் மீண்டும் நான் அதை எடுத்துச் சொல்ல தேவையில்லை. இந்த போராட்டத்தினுடைய நோக்கமே 26 ஆண்டு காலத்திற்கு சூயஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு கோவை மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் பராமரிப்பு பணிகளை ஒப்பந்தமாக கொடுத்திருக்கிறது. அதாவது ஓராண்டு காலம் திட்ட ஆய்வு, ஆண்டு காலம் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு 21 ஆண்டு காலம் அந்த கட்டுமான பணிகள் மேற்கொண்டதற்கு கருத்து கேட்காமல் விவாதிக்காமல் 26 ஆண்டு காலத்திற்கு கோவை மாநகர மக்களுடைய வரி பணத்தில் சுமார் முதல் கட்டமாக 3150 கோடி ரூபாய்க்கு ஒரு தனியார் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனத்திற்கு திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களே 3150 கோடி ரூபாய் யாரிடத்திலும் கேட்காமல் நீங்கள் ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறீர்கள். யாருடைய பணம்? உங்கள் வீட்டு பணமா என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த சூயஸ் திட்டத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை கட்சிகளும் பல்வேறு கட்சிகளும் இன்றைக்கு தன்னார்வலர்களும் இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு பிறகு நிச்சயமாக ஒரு கூட்டு இயக்கமாக மிகப்பெரிய அளவிலே மக்களிடத்தில் எடுத்துச் சென்று இந்த சூயஸ் என்ற தனியார் நிறுவனத்தை கோவை மாநகராட்சியில் இருந்து விரட்டி அடிக்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100% வரி உயர்வு, குடியிருப்புக்கு 50%, அதே மாதிரி குடியிருப்பு இல்லாத கட்டடங்களுக்கு 100% வரி உயர்வு இதுவரைக்கும் இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு எந்த ஆட்சியிலுமே போட்டதில்லை. ஆகவே இந்த 100% வரி உயர்வினை பொதுமக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக இது குறித்தும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தொடர் போராட்டங்களை கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அடுத்தடுத்து நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அதை போலவே இன்றைக்கு காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஏற்கனவே கடந்த வாரமே இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக நான் அனுமதி கேட்டேன். சரியான பதில் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினருக்கு நான் அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொள்ள விரும்புவது, ஜனநாயக முறையிலே இருக்கக்கூடிய மக்களுடைய பல்வேறு உரிமைகளை பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்காக அறவழியிலே நாங்கள் போராட்டத்தை நடத்துகின்றோம். அந்த அறவழி போராட்டங்களை நடத்துவதற்கு இந்த அரசும் காவல்துறையும் ஒத்துழைப்பினை வழங்கிட வேண்டும். நியாயமான முறையிலே நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்தை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதையும் மீறி நீங்கள் அனுமதிக்காவிட்டால்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞருடைய தொண்டர்கள், தளபதியினுடைய தொண்டர்கள் காவல்துறையினுடைய தடைகளையும் மீறி போராட்டத்திலே நாங்கள் இறங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான பதில் சொல்லுங்க. காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஒரு அனுமதி கடிதம் கொடுத்தால் போராட்டத்திற்கு அனுமதியா இல்லையா என்பதற்கு எங்களுக்கு சரியான நேரத்தில் முன்கூட்டியே அனுமதி கடிதம் கொடுங்க. அனுமதி கடிதம் இல்லையா, இல்லை உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று கொடுங்க. அதை பற்றி எங்கள் கவலை இல்லை. அனுமதித்தால் அறவழியிலே போராடுவோம், அனுமதிக்காவிட்டால் நிச்சயமாக தடைகளை உடைத்தறிந்து போராடுவோம் என்ற இந்த நேரத்தில் அன்போடு தெரிந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் இந்த குறுகிய காலத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பல அத்தனை பேருக்கும் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், குறிப்பாக வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள், கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள், அதே போல மகளிர் அணி, தொண்டரணி உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய பணிவன்பான வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நம்முடைய கரூர் முரளி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறி நிறைவடையும்.